வண்ணத்து பூச்சி எந்த இடத்திலிருந்து பறந்து சென்றாலும் காற்றின் மழைகளுக்கு கூட அதனுடைய இறகுகள் கிழியாது. ஆனால் மனிதனுடைய மென்மையான விரல்கள் பட்டால் கிழிந்துவிடும். அவ்வளவு வன்மையானது நம்முடைய விரல்கள். எனவே அந்த கொடுமையான விரல்களை நாம் தவிர்த்து நல்ல நிலைகளுக்கு நம்முடைய விரல்களை பயன்படுத்துவோம், கையை பயன்படுத்துவோம். நன்றி. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நீங்களும் மாற்றலாம் 1 கோடி. இங்கே ஒரு அற்புதமான ஷோவை இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. இன்னைக்கு நமக்கு வர ஒரு அருமையான மனிதர்கள் 2 பேர். யாருன்னா, அரசியல் பிரமுகர், தொழிலதிபர், கட்ட பஞ்சாயத்துக்காரர் என்று பன்முக திறன் படைத்த ஒரு அற்புதமான மனிதர் நம்ம அழைக்க போகிறோம். வீச்சு வீராசாமி அவர்கள். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி. சார் கண்டிப்பாக உட்காரலாம். ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக சார். உட்காருங்க. தல துண்டு கூட இல்லாம தலைவர் வாழ்க. சொல்லுங்கடா, காசு வாங்குறீங்க சொல்ல மாட்டீங்க. அதை நான் சொல்லணும்டா. நீயே தலைவர், நீயே வாழ்க்கை. சாரா அரவிந்த் சாமி சார் பாருங்க சார், ப்ளீஸ் சார் வர சொல்லுங்க சார். கஷ்டப்பட்டு 3 நாளா ஏவி ஷூட் எடுத்தீங்க. ஏன் அதை பார்த்துலாம், ப்ளே பண்ணிடலாம். ப்ளே பண்ணிடலாம். வீச்சு வீராசாமியினுடைய ஏவி இப்போ ப்ளே ஆக இருக்கு. இப்போ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் தலைவருக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை இது வரைக்கும். ஒரே வாட்டி செய்வினை செஞ்சுருக்கேன், அது கூட வேலைக்கு ஆகல. நாளை பற்றி நான் சொல்லி ஆகணும். பிச்சைக்காரங்க அவன், பிச்சைக்காரன். எத்தனை நேரத்தில் எவ்வளோ பேரை ஏமாற்றி சம்பாரிச்சா அந்த மூட்டை தெரியுமாங்க? மாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எங்கே போனாலும் அவ்வளோ கமிஷன், இவ்வளோ கமிஷன். இந்த ஷோவில் கண்டிப்பாக என் தலைவருக்காண்டி அவர் சம்பாதிச்ச கள்ள பணத்தெல்லாம் நல்ல பணத்தான் மாற்றுவேன். தலைவா உண்மையிலே வந்து என் தொண்டை வந்து நிறைய இடத்துல கோத்துணும்னு பார்த்தான். எல்லாத்துலேயும் எஸ்கேப் ஆகிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக மாட்டிப்பேன். இன்னைக்கு எல்லா பணத்தையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பணத்தோட மாட்டுவோம். பணத்தை மாற்றுவோம். பணத்தை மாற்றுவோம். உங்கள் பேரே வித்தியாசமான பேர், வீச்சு வீராசாமி. ஆமாம் சார். அந்த பேரில் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்கே. அதுவா? அது ஒன்றும் இல்லை. இவர் எங்கள் தலைவர் இருக்கிறார்ல, பார்ட் டைமாக வீச்சு புரோட்டா போடுறதுல பெஸ்ட். 1/2 மணி நேரத்தில் 60 புரோட்டா அப்படியே வீச்சுன்னு வீச்சுவார். அதான் வீச்சு வீராசாமி. கரெக்ட் தானே? உங்களுடைய அல்லக்கை அவரு. ஆமாம் சார். கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. உங்கள் ஊருடைய பேர், உங்கள் ஊருடைய பேர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதை ஏவியில் பார்க்கும்போது கிழிஞ்ச பை அப்படிங்கிற ஊர்லேருந்து வீச்சு வீராசாமி வந்திருக்காரு. அந்த ஊரை இன்னும் தைக்கவே இல்லைங்களா? இந்த பணத்தெல்லாம் மாற்றிட்டுனா கூடிய சீக்கிரத்தில் தைச்சிருவோம் சார். ஆனால் அந்த உங்களை பற்றி ஒரு பேப்பரில் வந்துச்சு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதில் ஒரு செய்தி. என்ன செய்தி? அந்த வசந்திங்கிற ஒரு பெண் வந்து வாந்தி எடுத்துக்க நீங்கள் தான் காரணம்னு பேப்பரில் வந்துச்சு சார். அது வந்து எதிர்கட்சியின் சதி சார். ஒரே மிதி. இது இல்லாமல் எதிர்கட்சியின் சதி சார். வசந்திக்கு நான் தான் காரணம். இல்லைங்க, அன்னைக்கு கட்சி மீட்டிங்ல வசந்தி பொங்கல் கேட்டுச்சு. பொங்கல் ஊசி போயிருச்சு, இட்லி தான் இருக்குன்னு அது வாங்கி சாப்பிட்டுச்சு, வாந்தி வந்துச்சு. தலைவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்க. அதாவது எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே பொறுக்கி பசங்க சார். நீங்கள் தான் பொறுக்கியா? இல்லை, உங்க அப்பா வம்சாவளி தான். அவங்க தாத்தா ஒருத்தர் இருக்கான், தெரு பொறுக்கியாவான். ஐயோ, உங்க தாத்தாவை பத்தி ஒரு பெருமையான விஷயம். அவங்க தாத்தாவை பத்தி ஒண்ணு இருக்கு, சொல்லவானா? தாத்தாவை பத்தி ஒரு பெருமையான விஷயம் கேள்விப்பட்டேன் நான். என்ன சார்? அன்னதான பிரபுன்னு உங்க தாத்தாவை சொல்லுவாங்களா? ஆக்சுவலாக சொல்கிறேன் சார். எங்கள் தாத்தா வந்து இல்லை நான் சொல்றேன். அதாவது எங்க அன்னதானம் போட்டாலும் முதல்ல ஓடிடுவாங்க தாத்தா சார். அது இல்லை சார். எங்கள் தாத்தா வந்து அண்ணன் ஒரு பொண்ணை வச்சுட்டு இருந்தா சார். ஆமா, எல்லா சொத்தையும் அதுக்கே எழுதி கொடுத்துட்டா சார். அதாவது அண்ணன் ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் தானம் பண்ணதுனால அன்னதான பிரபு. கேவலமான கதை. நல்ல முதல் கொஸ்டினுக்கு போயிடலாமா சார்? போயிடலாம் சார். என்ன சார் சவுண்ட்லாம்? இல்லை அது ஒன்றும் இல்லை, அது மியூசிக். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார்? யாரா? யாராவது இருப்பாங்க சும்மாவா? இந்தியானா பெரிய நாடு.